நம்ம சேனலில் ஏற்கனவே விஎல்எஸ்ஐ டொமைன்னா என்ன, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வேலை வாங்குறதுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோடு மேப் வீடியோ போட்டிருந்தோம். அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த விஎல்எஸ்ஐ, எம்பெடட் இந்த மாதிரி கோர் ஜாப்ஸில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் ரியாலிட்டி இது வந்து பார்க்க போகிறோம். அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து ஃப்யூச்சரில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது, நல்லா சம்பளம் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது உண்மை தான். எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸே விஎல்எஸ்ஐ டொமைனில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு 24 LPA வரைக்கும் வாங்குற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே டிமாண்டான கோர்ஸ் தான் அந்த விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம் இந்த மாதிரி கோர் ஜாப்ஸ். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்பவே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் லெவலில் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கொஸ்டினும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம காலேஜில் படிக்கிற டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபண்டமெண்டல் தான். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வியூவில் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஎல்எஸ்ஐ அல்லது எம்பெடட் சிஸ்டம் இன்டர்வியூவில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் டாப்பிக்கில் ஃப்ளிப்லாப்லாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம எல்லாருமே ஃப்ளிப்லாப்பை வந்து ஒரு எட்ஜ் ட்ரிகரிங், அது வந்து 1 பிட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா 10 பேருமே இந்த ஆன்சர் தான் சொல்லுவோம். ஏன்னா இதுதான் புக்ஸில் இருக்குது. பட் இன்டர்வியூ வந்து ரொம்பவே யூனிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 பிட் இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஃப்ளிப்லாப்பில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியும்னா எப்படி முடியும், முடியாதுன்னா எப்படி முடியாது, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன யோசிப்போம், என்னடா எல்லா புக்லேயுமே 1 பிட் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ணணும்னு படிச்சிருக்கோம், இவர் 4 பிட்டு கேட்குறாரு. 4 பிட்டெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது சார், ஏன்னா அது வந்து 1 பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து இல்லை எனக்கு 4 பிட்டை ஸ்டோர் பண்ணி ஆகணும், அது எப்படி பண்ணணும் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ஃப்ளிப்லாப் வந்து 1 பிட்டை ஸ்டோர் பண்ணும், 0 அல்லது 1 வந்து ஸ்டோர் பண்ணும். அவர் வந்து 4 பிட்டு கேட்குறாங்கன்னா அப்போ 4 ஃப்ளிப்லாப் நம்ம யூஸ் பண்ணணும். 4 ஃப்ளிப்லாப்புமே ஒரே கிளாக்கு ஒரே ரீசெட் கொடுத்து நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக அவர் சொல்கிற 4 பிட்டை நம்ம அந்த 4 ஃப்ளிப்லாப்பை ஸ்டோர் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட பேசிக் டாப்பிக்காக இருந்தாலும் அவங்க கொஸ்டின் வந்து ரொம்பவே நொங்கெடுத்து தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு புரிதல் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, டெஃபினிஷனே இவ்வளோதான்ப்பா கொடுத்துருக்கான், அவ்வளோதான் மனப்பாடம் பண்ணிட்டு போ, ஏதோ ஒன்று புரிஞ்சதுக்கு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாதீங்க. காம்பினேஷனல் லாஜிக், சீக்வன்ஷியல் லாஜிக் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஒரு லைனில் தான் இருக்கும். பட் அதில் வந்து இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணணும், இது கொடுத்தா என்ன ஆகும், அது கொடுத்தா என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு இப்போ நிறைய ஏஐ வந்துச்சு, ChatGPT இப்படிப்பட்ட ஏஐயில் போயிட்டு உங்களுக்கு தோணுற கேள்விகள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது வந்து பக்காவாக ஆன்சர் எடுத்து கொடுக்கும். ஸோ அது மூலமாக உங்கள் நாலேஜை ரொம்பவே டீப்பாக கெயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு விஎல்எஸ்ஐ டொமைன் பற்றி அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு என்ன நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம்னா என்னென்ன படிக்கணும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இதுதான். பட் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது, அதாவது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், வாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு வர்ற மெயிலுக்கே இங்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ரெக்கமெண்டேஷன் தான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது வைக்கிறாங்க. இப்போ நான் ஃபேஸ் பண்ணது வந்து நம்ம காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு இன்டர்வியூக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது மிகப்பெரிய பாடாக இருக்குது. நான் எல்லா கம்பெனி இப்படின்னு சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்படி தான் இருக்காங்க. லிங்க்டின்ல ஒரு 100 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு 10 பேர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்குறதும் சேம். இப்படி ப்ரோ ரெஃபரன்ஸ் கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ரெஃபரன்ஸ்னால் ப்ரோ நான் உங்கள் சொந்தக்காரன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் நீ எனக்கு வேலை வாங்கி கொடு, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட வந்து போதுமான ஸ்கில் இருக்கணும், நமக்கே நம்மளை பற்றி கான்ஃபிடன்ஸ் வரணும், இந்த ஃபீல்டில் நம்ம நல்லா சர்வே பண்ணுவோம், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் பண்ணணும், கோடிங்கில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். இப்போ எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஹெச்ஆர், அப்புறம் இன்ஜினியர்ஸு, ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் டீமில் வந்து ஏதாச்சும் இன்டர்ன் பொசிஷனுக்கு ஆள் தேவைப்படுதா, ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒன்றாச்சும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு நிறைய மெசேஜ் வரும். இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற பசங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கா, இன்டர்ன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க எல்லாருமே வட மாநிலத்து மாணவர்கள், இல்லைனா இந்த ஆந்திரா ஃப்ரெஷராக வேலைக்கு போயிருக்கிற ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம்னா
பார்த்தோம்னா அதில் ஒரு 7 பேராச்சும் இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டு இன்டர்வியூ வாங்கி இன்டர்வியூவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் VLSI டொமைனில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்பெனிஸ் பெருசாக இல்லை, 2-3 தான் இருக்குது. அவங்களும் அதிகமாக ஓப்பனிங்ஸ் ஃப்ரெஷருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா குவால்காம், மொபிவில், அப்புறம் சிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா அதுக்கு மேலே தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் போகலாம். ஏன்னா பெங்களூரில் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. VLSIயில் டிசைனாக இருக்கட்டும், டிசைன் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் டிசைன் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சென்னையில் எப்படி சாஃப்ட்வேருக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது, அதே போல் பெங்களூரில் இந்த டொமைனுக்கு எம்பெடட் சிஸ்டம், நெட்வொர்க் சிஸ்டம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஈஸி கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் ஒரு ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி குவால்காம், இன்டெல், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே செலக்ட் ஆகிட்டுனா இங்கே சென்னையில் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நல்ல பேக்கேஜில். இன்டர்னில் வந்து அவங்க காசு கொடுக்குறாங்க கொடுக்கல அது வந்து மேட்டரே கிடையாது. நமக்கு ஒரு இன்டர்ன் கிடச்சிருக்குது, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கம்பெனிக்குள்ளே எந்த மாதிரி அவங்க கோடிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக இண்டஸ்ட்ரியில் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா போதும். ஸோ இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஓப்பனிங்ஸ் பெர்மனெண்ட் ஜாப்பாகவே போகிறதுக்கு கூட, அதாவது ஃப்ரெஷன் ஓப்பனிங் கூட நீங்கள் போய்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் இல்லை ஏதாச்சும் ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இப்படி தான் நம்ம VLSI அப்புறம் எம்பெடட் கோர் ஜாப்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம Tier 1 காலேஜ் VIT, IIT இங்கெல்லாம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து டேரெக்டாகவே குவால்காம், இன்டர்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன் எடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் நம்மளை மாதிரி சின்ன சின்ன காலேஜ் அப்படிப்பட்டதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இதுவே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டோ அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதோ இந்த VLSIயில் ஸ்பெசிஃபிக்காக டிசைன், டிவி, அப்புறம் ஃபிசிக்கல் டிசைன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்டியூட் இருக்குது. இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே பேட்டர்ன் ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டீப் லெவலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் அதுக்கு அவங்க வாங்குகிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 80,000 to 1,00,000 இதுக்கு மேலேயே போய்கிட்டு இருக்குது. இப்படி தான் நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்டேயே நிறைய கம்பெனி எம்ப்ளாயிஸ், அதாவது அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து வேலைக்கு போயிருப்பாங்களே அவங்களாம் ஏதாச்சும் கம்பெனியில் மேனேஜராக இருப்பாங்க அல்லது லீடு பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நமக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளால் அந்த அளவுக்கு ட்ரைனிங் ஃபீஸ் கட்ட முடியுமா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஸோ நமக்கு வந்து படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, AI இருக்குது. இது மூலமாக நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். கோடிங் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு EDA Playground அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அங்கே போய்ட்டு பண்ணலாம். அப்புறம் மாடல் சிம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. அது மூலமாக நீங்கள் டிசைன் பண்ணுறது, வேவ்ஃபார்ம் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலே நிறையா கெயின் பண்ணிக்கலாம். எப்படியாச்சும் ஒரு ஜாப் மட்டும் வாங்கிடுங்க. வாங்கினதுக்கப்புறம் பாண்டு போடுவாங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும் ஆரம்பத்தில். இதெல்லாம் தடைகளை கடந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி, நம்மளோட ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ECE டிபார்ட்மெண்ட் அப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி அதில் இருக்கிற கோர் ஃபீல்டோட ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். அதே போல் இந்த ஏஐயோட தாக்கமும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஒரு கோடை யோசிச்சு போடுறோம் அப்படின்னா ஏஐ வந்து வித்தின் செகண்ட்லேயே டப்புன்னு முடிச்சு கொடுத்துருது. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா ஏஐ டூலுமே ஃப்ரீயாக கிடைக்கிது. அது வந்து போக போக பார்த்தீங்கன்னா அதை பெய்டு ஆகிடுவாங்க. அதாவது நம்ம வந்து ஏஐக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஏஐ இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதை வந்து பெய்டு ஆக்கி ஏஐலேருந்து காசு சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே, அதாவது ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போதே நீங்கள் நிறைய நாலேஜ் அது மூலமாக கெயின் பண்ணிக்கோங்க. நம்ம VLSI அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம் இந்த மாதிரி கோர் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பல மில்லியன் டிசைன், பல மில்லியன் டெஸ்ட்டுகளை கடந்து தான் ஒரு சிப்பே நம்ம கைக்கு வருது. அதனால் எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ணால் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணி விட்டுரும். அதனால் இப்போதைக்கு பெரிய ஏஐயால் இந்த ஃபீல்டில் வந்து இம்பாக்ட் தெரியல அந்தளவுக்கு. ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இந்த எம்பெடட் சிஸ்டம், VLSI அதுக்கப்புறம் நிறைய கோர் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நான் ஒரு டேரக்ட் மீட்டிங் மாதிரி வச்சு ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க என்னென்ன ரோட் மேப் சொல்கிறாங்க அப்படிங்கிறத போகலான்னு இருக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.